ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தான் என்னோடய பர்த்டே. இப்போ வெளியில் வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல் உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஹோட்டலில் தான் இருக்கும். செகண்ட் ஃப்ளோரில் வந்து இருந்தோம். லிஃப்ட்லேருந்து வந்துட்டோம். கொஞ்ச நேரம் வந்து வெயிலில் வந்து நின்றுட்டுருக்கோம். ரொம்ப குளிர் அதிகமாக இருக்கா. என்னோடய அவுட்ஃபிட் வந்து உங்களுக்கு காட்டுறேன். நிறைய பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க என் பர்த்டேக்கு. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கிடச்சிச்சு இல்லையா? ட்ரெஸ்ஸு அவுட்ஃபிட் இருக்கா? கருப்பா இருக்கு. ஓரளவு கரெக்டாக தான் இருக்கு. இங்கே நிற்கவா இல்லை? குட்டி குட்டி குடு உங்களுக்கு அந்த வியூ பாயிண்ட் எல்லாமே காட்டுறேன். நேற்று நைட்டு வந்து கிளியராக வந்து தெரிஞ்சிருக்காது. ஃபுல்லாகவே பனி மூட்டமாக இருக்கும். ரொம்ப குளிர் அதிகமாக இருக்குது. க்ளவுஸ் போட்டிருக்கேன். இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தோமா, அதனால் இந்த கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருந்தா ஃபோன் வந்து வேலை செய்ய மாட்டுது. அதனால் வந்து க்ளவுஸ் வந்து எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் ஒன்று ரொம்ப குளிர் தான் அதிகமாக இருக்குது. இந்த புகையாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து பனின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 11 மணிக்கெலாம் எங்களுக்கு வந்து செக் அவுட் பண்ணுறாங்க. அதனால் இப்போ மேலே போயிட்டு பேக்கிங்லாம் வந்து பண்ணணும். இப்போ நாங்கள் மணாலியிலேருந்து டெல்லி வந்து போகிறோம். டெல்லிக்கு போகிறதுக்கு 10 hours கிட்ட ஆகும்னு நினைக்கிறேன். ஓலா பஸ் இருக்கு இல்லையா, அது மூலியமாக தான் போகிறோம். வர பார்த்து எப்படி வந்தோமோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தும் வந்து போகணும். அங்கே போய்ட்டு டெல்லியில் 2 நாள் வந்து ஸ்டே பண்ணுவோம். வண்டி வருது அங்கேரி. எங்கே வர? கார் வருது. சீக்கிரம் வா அங்கேரி. இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்து ரோடெலாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம ஊரில் போகிற மாரி இல்லை. நம்ம மலையில் இருக்கனால ரோடு வந்து பள்ளம். நேற்றுலாம் எனக்கு சுத்தமாக உடம்பே முடியலம்மா. மயக்கமாக வாமிட்டு இதெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த சர்க்கோஸ்லாம் வந்து போயிருக்க மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இது வளைஞ்சி தூக்கி போட்டதுனால அது வந்து ஒரு மாதிரி உடம்பு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஃபஸ்ட் டைம்னால எனக்கு செட் ஆகவே இல்லை. இங்கே இருந்தால் நமக்கு வந்து செட் ஆகிடும்னு நினைக்கிறேன். புதுசாக ஃபஸ்ட் டைம் வந்துருந்தோம் இல்லைங்களா, அதனால தான். அங்கே ஊருக்கு போனால் தான் கோல்டுலாம் வைக்கும்னு நினைக்கிறேன். ரோஸ்லாம் வந்து அழகாக இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வந்து சாப்பிட்டோம் இப்போ தான். நான் உங்களுக்கு அது ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். எங்கே போகிறடி அம்மா? வாடி சொல்லாமா? வாங்கம்மா சொல்லணும். ஓகேவா? பொறுமையாக போ. நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் வந்து உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது. இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் பேக்கிங்லாம் வந்து பண்ணணும். நேற்று என்னாச்சுன்னா வந்து கார்டை வந்து எடுக்காமே வந்து டோரை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கீழே போய் மறுபடியும் வந்து கார்டு எடுத்துகிட்டு வந்து உள்ளே இருக்க கார்டு வந்து எடுத்துகிட்டு ஒன்று அவங்க எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. இப்போ வந்து லஞ்சு மட்டும் வந்து இங்கே இல்லை, பிரேக்ஃபாஸ்ட்டும் டின்னர் மட்டும்தான். இன்றைக்கி நாங்கள் ஒரு 11 மணிக்கெலாம் வந்து செக் அவுட் பண்ணுறோம். அதனால் லஞ்சு வந்து வெளியில் தான் வந்து சாப்பிட்ணும். அதுவும் வந்து ஹோட்டல்னால் வந்து நாங்கள் எங்கேயும் கொஞ்சம் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடலான்னு தான் பார்க்குறோம். ஏன்னா வெளியில் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தான் சாப்பிட்டோம். அங்கே ஃபுல்லாக ப்ரெட்டு மேகி அந்த மாதிரி தான் இருக்குங்களா, உடம்பு வந்து செட் ஆக மாட்டுது. அதனால் கொஞ்சம் ஆர்டர் மட்டும் வந்து கொடுத்துருக்கோம். போகும்போது அதை நம்ம வாங்கிட்டு போயிட்டா கூட ட்ரெயினில் பஸ்ஸில் வந்து சாப்பிட்டுக்கலாம் இல்லைங்களா. டாய்ஸ்லாம் பேக் பண்ணுவா. வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கினேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். நான் அதிகமாக எதுவும் வாங்கலை. பிரேஸ்லெட் வந்து மெயினாக வாங்கினேன். அது வந்து கொஞ்சம் நல்லா இருந்து அந்த ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் இருந்துச்சுங்களா, அதனால் எங்கள் அக்காவுக்கும்
அப்புறம் பாப்பாவுக்கு எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு அவங்களுக்குலாம் கொஞ்சம் வாங்கினேன். அது மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வாங்கினேன், எங்கள் பாப்பாவுக்கு வாங்கினேன். சமீராக்கு தான் வாங்கினேன். என்ன வாங்கினாலும் அவள் வந்து ஒரே நாளில் வந்து தொலைச்சிருவா. அது எப்படி மிஸ் ஆகுதுன்னே எனக்கு தெரியலங்க. இது வந்து எங்கள் அக்காவுக்கு வாங்கினேன். எங்கள் பெரிய அக்கா வந்து ஊரில் இருக்கா இல்லையா, எங்கள் சின்ன அக்காக்குனா இந்த மாதிரி வந்து பிளாக்னா அவளுக்கு பிடிக்கும். அதனால் வந்து இந்த கலரில் வாங்கினேன். சரி எங்கேயாச்சும் போனால் வந்து போடுவா. அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பிளாக்கில் வந்து வாங்கிட்டேன். இது எவ்வளோக்கு வாங்கினேன்னா 150 நினைக்கிறேன், அந்த ரேட்டுக்கு தான் வந்து வாங்கினேன். இன்னொன்று இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, ஷார்ட்ஸில் வந்து எடுத்திருக்கேன். இதெல்லாம் நான் வாங்கினது எங்கெங்கே போனோம் அது எல்லாமே ஷார்ட்ஸில் ஜெய்னூல் பிளாகர்ஸ் அதில் வந்து வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னோடய சேனலில் வந்து என் வீடியோலாம் வந்து உங்களுக்கு டக்குன்னு வரும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கவும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது வந்து நல்லா இருந்துச்சு. இது வந்து 50 ரூபாய்க்கு வாங்கினது. 150 ரேட்டில் தான். பாப்பாவுக்கு இது 150, இது 150, இது வந்து 100 நினைக்கிறேன். இதில் வந்து ஏதாச்சும் எங்கள் நாத்தனார் பொண்ணுக்கு வந்து ஒன்று கொடுத்துருவேன், அக்காவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. இது வாங்கினேன்னா அப்புறம் வந்து இன்னொரு அவளுக்கு தான் டாய்ஸ் வந்து நிறைய வாங்கியிருப்போம். அப்புறம் வந்து இது உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ளிப்கார்ட்லலாம் வந்து இந்த இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து 500 அதுக்கு தான், அந்த அமௌண்ட்டுக்கு தான் வாங்கினேன். ரொம்ப நாள் ஆசை இது வாங்கணுன்ட்டு. ஆன்லைனில் ஆர்டர் போடுவேன், ஆனால் வந்து அந்த டைமில் ஊரில் இருப்போமா, இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிடுவோம், அந்த டைமில் காசு இல்லாமல் போயிடும். அதனால் நான் ஆர்டர் போட்டு கேன்சல் வந்து பண்ணிவிடுவேன். ஆனால் இன்றைக்கி இந்த மணாலியில் வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்து வாங்கி கொடுத்தாங்க. இது வந்து 700 சொன்னாங்க. நாங்கள் பேசி 500 கேட்ட உடனே வந்து கொடுத்துட்டாங்க. வந்து இது வாங்கினேன். இந்த கீ செயின் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது எனக்கு வந்து. இரி வர வை. இந்த பேங்கிள்ஸ் வந்து எனக்கு வந்து வாங்கினது மரத்தால் வந்து செஞ்சது போல் அழகாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மணாலி ஞாபகார்த்தமாக வந்து இந்த ஒரு இது வாங்கினேன். அப்புறம் இன்னொன்று ஒரு கீ செயின் ஒன்று வாங்கினேன். இவ்வளோதான் நான் வாங்கின பொருள். அப்புறம் வந்து நாங்கள் வந்து ஜர்க்கிங்லாம் வந்து வாங்கியிருந்தோம். தான் இது வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இது வாங்கினது. க்ளவுஸுமே இங்கே வாங்கினது. இதெல்லாம் 50 ரூபாய்க்கு தான் வாங்கணும். இதுவுமே 50 ரூபா தான். ரேட்லாம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த பேக் வந்து வாங்கினோமா 100 ரூபாய்க்கு தான் இது வாங்கினது. உண்டாது இல்லை எதுவும் தேவையில்லை. சென்ட்டை உடச்சிட்டியா? ஏன்னா இந்த மாதிரி பண்ற? எல்லாம் ஊத்திக்கிச்சா? சமீரப்பா இந்த சென்ட் சப்ஸ்கிரைபர் கொடுத்ததுரா. அப்போ இங்க பாருங்க, உடச்சிட்டாரு என் வீட்டுக்கார். இந்த லிப் பாம் தான் எனக்கு இருக்கு இல்லையா, இந்த லிப் பாம் தான் வந்து போடுறேன். ஏன்னா கிளைமேட் வந்து எனக்கு செட் ஆக மாட்டுது. எனக்கு வந்து இந்த வேஸ்லின் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இருந்தாலும் எனக்கு வேஸ்லினோட இந்த லிப் பாம் வந்து நல்லா இருக்குது. நான் போட்டு காட்டுறேன். என் பொண்ணுக்குமே வந்து இதான் வந்து போட்டு விட்டேன். இது வந்து ஒரு 200 அதுக்கு அந்த ரேட்டுக்கு தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஊரில் வந்து இந்த லிப் பாம் நான் போட பார்த்து ஒரு மாதிரி அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. அந்த கிளைமேட்டுக்கு வந்து அந்த செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு இந்த கிளைமேட்டுக்கு இந்த லிப் பாம் வந்து செட் ஆகிடுச்சு. லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணல. லிப் பாமும் அப்புறம் வந்து க்ரீம் வந்து யூஸ் பண்ணேன். எங்கே அந்த பான்ஸ் க்ரீமு உள்ளே வச்சிட்டியா? இதோ இந்த க்ரீம் இது போட்டுட்டு இது ரெண்டும் தான் வந்து எனக்கு இங்கே மணாலியில் வந்து நல்லா யூஸ் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதோட நம்ம வந்து இங்கேருந்து வந்து டெல்லி வந்து போயிடுவோம் இல்லையா. நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லா விளாகும் ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.